Exercise 1.3, 10th question. The data in the adjacent table depicts the length of a person, forehand, and their corresponding height. Based on this data, a student finds a relationship between the height y and the forehand length x as y is equal to ax plus b, where a, b are constants. First is different persons ஓட length of forehand அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஹேண்ட் லென்த்து அவங்களோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏபி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் எழுதலாம். கிவன் length of forehand, persons ஓட length of forehand x centimeters கொடுத்துருக்காங்க. then height எவ்வளோ y inches. now relation என்ன கொடுத்துருக்காங்க? relation y is equal to ax plus b. Here a comma b constants are constants. So first இந்த டேட்டாக்கு நம்ம arrow diagram போடலாம். இது a நினச்சிக்கலாம். இதில் x values, இது b, இதில் y values. 35, 45, 50, 55. இது length of forehands. இது heights, persons ஓட height 56, 65, 69.5, 74. இப்போ இதுக்கு relation mapped 45 mapped with 65, 50 related with 69.5. this is relation. இப்போ இது relation எழுதலாம். r is equal to 35, 56, 35 comma 56, 45 comma 65. next one 50 comma 69.5, then 55 comma 74. இது relation. இப்போ அதில் first question, check if this relation is a function. இது ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபங்க்ஷனான்னா ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் யூனிக் இமேஜஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ், யூனிக் இமேஜ் இருக்கா? ஸோ எஸ், ஆர் இஸ் ஏ ஃபங்க்ஷன். எதுக்கு? எப்படி? எவ்ரி எலிமெண்ட் in A has an unique image from B. So R is a function. Next one, இதிலே ரெண்டாவது question, find A and B. ஸோ ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இதுக்கு பேசிக்காக ஒரு ரிலேஷன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பி ஃபைண்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏ பி ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு 4 எக்ஸும் 4 ஒய்யும் கொடுத்துருக்காங்க. அதில் 2 எக்ஸு 2 ஒய் வேல்யூஸ் போட்டு 2 ஈக்குவேஷன் வரும். அது சால்வ் பண்ணால் ஏபி வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாச்சும் 2 எக்ஸும் 2 ஒய் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம். அது சிம்பிளாக ஈஸியாக வந்துடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35, ஒய் இஸ் ஈக்குவல் டு 56. இது சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் வேல்யூ 56 is equal to a
தெரியாது. x 35 plus b. Then இப்படி சால்வ் பண்ணால் 56 is equal to 35a plus b. This one will be first equation. Then x is equal to 45, y is equal to 65 எடுத்துக்கலாம். இப்போ y placeல 65 is equal to a into 45 plus b. 65 is equal to 45a plus b. This will be second equation. இப்போ இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம். மைனஸ் பண்ணலாம். 1 minus 2 போட்டால் 56 is equal to 35a plus b. 65 is equal to 45a plus b. ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணலாம். மைனஸ் இந்த சிம்பிள்ஸு சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் இந்த மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ். ஸோ 56 minus 65 minus 9, 35a minus 45a minus 10a plus b minus b cancel. So இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல். 9 is equal to 10a வரும். ஸோ இந்த 10 இந்த பக்கம் வந்தால் டிவைடடில் 10, 9 by 10 is equal to a. இது டெசிமலில் மாற்றினா 0.9 is equal to a போடலாமா? ஸோ திஸ் இஸ் த a. இப்போ a is equal to 0.9 வேல்யூ substitute in equation 1. So 56 is equal to 35a plus b. This is first equation. இதில் a value substitute பண்ணலாம். 35a into a means 0.9 plus b. 56 is equal to இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 31.5 வரும் ப்ளஸ் b. இப்போ இந்த பக்கம் ஆடில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணும். 56 மைனஸ் திஸ் ஒன் 31.5 இஸ் ஈக்குவல் டு b. இந்த பக்கம் b இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 24.5 இஸ் ஈக்குவல் டு b. திஸ் இஸ் த b வேல்யூ. இப்போ இதுலேயே தேர்ட் கொஷன். Find the height of a person whose forehand length is 40. இங்கே forehand length 40 கொடுத்துருக்காங்க. ஹைட் கண்டுபிடிச்சிருக்காங்க. forehand lengthனா x is equal to 40 centimeters கொடுத்துட்டாங்க. Then find the height of a person. y கண்டுபிடிக்கணும். is equal to question mark. Then a is equal to 0.9. b is equal to 24.5. இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ் y வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y is equal to ax plus b. y வேல்யூ தெரியாது. ஸோ y அப்படியே வரும். a 0.9 into xோட வேல்யூ 40 plus b 24.5. y is equal to இது 0.9 into 40 36.0 plus 24.5. ரெண்டு ஆட் பண்ணால் yயோட வேல்யூ வந்துடும் 60.5. y எப்போவுமே இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ we take y in 60.5 inches. Next fourth question. Find the length of forehand of a person if the height is 53.3 inches. இங்கே ஹைட் கொடுத்துருக்காங்க. length of forehand ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும், தெரியாது. y 53.3 inches. ஸோ a தெரியும் 0.9. b வேல்யூ 24.5. இப்போ ஈக்குவேஷன் y is equal to ax plus b. y 53.3 is equal to a 0.9 into x தெரியாது x plus b 24.5. 53.3 இங்கே
இங்கே மைனஸ், இது இந்த பக்கம் ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகும். சப்ட்ராக்ட் 24.5 இஸ் ஈக்குவல் டு 0.9x. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 28.8 வரும். 0.9x. இப்போ 28.8 by 0.9, இது இந்த பக்கம் மல்டிப்ளேஷன், இப்போ வந்தால் டிவைட் ஆகும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இது இது பாயிண்ட் போகிறதுக்கு 28 by 100 by 0, 9 by 10. இந்த 10 கேன்சல் ஆகும். இங்கே பாயிண்ட் எடுத்துகிட்டு போன்ட்டேன். ஸோ 28 பாயிண்ட் எடுத்துட்டா ஒரு பாயிண்ட் தரத்தை, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8 இருக்குது. ஸோ 10. ஸோ இங்கே கூட சேம் ஒரு நம்பர் அதுக்கு அப்புறம் 9 வந்திருக்கு. ஸோ 0.10x. இது சிம்பிளிஃபை பண்ணால் 288 by divided by 9 is equal to x. 9 1s are 9 3s are 27, 9 2s are 18. So x is equal to 32. That's it.